நம்ம இந்தியாவிலேயே மிக நீளமான ஒரு கடல் பாலம் நேற்றைய தினம் மிக அற்புதமாக பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியான பாலம். அதை பற்றிய ஒரு அற்புதமான தகவல்களை ரத்ன இந்த வீடியோவை பார்க்கலாம். இதுவரை நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சினர்ஜிவி நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகவல்களை பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையும் அந்த நவி மும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பகுதியும் இணைக்கக்கூடிய அடல் சேது அப்படிங்கிற ஒரு பாலம் 22 கிலோமீட்டர், இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா 21.8 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட நாட்டின் மிக நீளமான கடல் பாலத்தை பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் திறந்து வச்சிருக்காருங்க. சுமார் 17,840 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணியில் ஒரு மணிமகுடம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த பணியானது ஆரம்பிக்கப்பட்டு 7 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டு நிச்சயமாக ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குவது தான் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தெற்கு மும்பையும் நவி மும்பையும் இணைக்கக்கூடிய அந்த கடல் பாலமாகும். இந்த நகரங்களுக்கு இடையே பயணிக்க சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. அந்த அளவுக்கு ஒரு நீளமான டிஸ்டன்ஸ் தான். இதை 15 முதல் 20 நிமிடங்களில் கடக்கக்கூடிய அளவுக்கு மிக அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு கட்டியிருக்காங்க. அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். மேலும் இதில் அதிகபட்சமாக தூரமானது கடல் பாதை தான் வருகிறது. மீதி அந்த கிரவுண்டில் போகிறது ஒரு 4 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்குது. மும்பை ஹார்பர் டிரான்ஸ்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பாலத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பாலம் அடல் சேது என்று அழைக்கப்படுகிறது. 17,840 கோடியில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்திற்கு திரு மோடி அவர்கள் 2016ஆம் ஆண்டு அது டிசம்பரில் அடிக்கல் நாட்டினார்கள். 7 ஆண்டுகள் இந்த திட்டம் நாட்டிலமான அப்படிங்கிற பெயரும் இது உலகத்தின் 12வது மிக நீளமான கடல் பாலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் இது பெற்றிருக்குங்க. கடல்ல 16.5 கிலோமீட்டர் நீளமும் நிலத்தில் 5.5 கிலோமீட்டர் நீளமும் இருக்குங்க. 6 வழி பாதையாக உள்ள இந்த பாலம் மும்பை சர்வதேச விமான நிலையம் மற்றும் நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் அந்த இணைக்கும் வண்ணம் மேம்படுத்தப்பட்ட மும்பையில் அந்த பூனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவுக்கான பயண நேரத்தை நிச்சயமாக குறைக்குங்க. இது மும்பை துறைமுகத்துக்கும் ஜவஹர்லால் நேரு துறைமுகத்துக்கும் இடையே இருக்கின்ற ஒரு இணைப்பை மேம்படுத்துகிறது. இது ஒரு ஸ்டீல் டெக் மேற்கட்டுமானமாகும். இது குறுக்கு மற்றும் நீளமான வலுவால் கட்டப்பட்ட அல்லது கடினப்படுத்தப்பட்ட 3 தள அமைப்புகளுக்கு இடையே வாகன அமைப்பு மிகவும் திறமையாக சுமந்து செல்லும் மற்றும் பாலத்தின் சுமையை தாங்கும் திறன் அந்த அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. கப்பல் வழிக்கூடிய ஆதரவு தூண்களில் அவண்ட இடைவெளி விட்டு அனுமதிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான காரணம். மேலும் ஈஃபில் கோபுரத்தை கூட மிஞ்சியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாரிஸ் நகரில் இருக்கக்கூடிய அந்த ஈபிள் கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா, அது 17 மடங்கு அதிகமாகும். கொல்கத்தாவின் ஹவுரா பாலத்தில் இரும்புகளை விட 4 மடங்கு அதிகமாகும் இந்த பாலத்தில் இரும்புகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன என்பது இதனுடைய சிறப்பம்சம் தான். ஏன்னா கடலில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கடல் அரிப்பை தாங்கும் வண்ணம் அற்புதமாக கட்டப்பட்டு இருக்கின்றன. இதில் பயன்படுத்தப்பட்ட அந்த காங்கிரீட் அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை விட 6 மடங்கு அடர்த்தி கொண்டது. சிறப்புகளை கொண்ட அந்த அடல் சேது பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. இந்த விழாவில் மகாராஷ்டிரா முதல்வர் அவர்கள் ஏக்நாத் ஷிண்டே அவர்களும் சரி, துணை முதல்வர்களும் சரி மற்றும் பல கலந்து கொண்டாங்க. மோட்டார் சைக்கிள்கள், மொபட்டுகள், டிராக்கள், 3 சக்கர வாகனங்கள், விலங்குகளை இழுத்துச் செல்லும் வாகனங்கள், மெதுவாக நகரும் வாகனங்கள் போன்றவற்றுகளுக்கு இந்த பாலத்தில் செல்வதற்கு தற்போதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக வாகனங்கள் நகரும் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இதுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாலத்தில் செல்வதற்கு கட்டணம் நிச்சயமாக வசூலிக்கப்படுகின்றது. மகாராஷ்டிரா அரசு கடந்த 4ஆம் தேதி நிர்ணயம் செய்ததன் அடிப்படையில் கார்களுக்கு ஒரு வழி பயணத்துக்கு கட்டணம் 250 ரூபாய், கடல் பாலத்தை பயன்படுத்தி திரும்பும் அந்த கார்களுக்கு கட்டணம் மொத்தம் 375 ரூபா, மாதாந்திர மற்றும் தினசரி பாஸ்கள் முறையே 625 ரூபா மற்றும் 12,500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் கட்டணம் மிக அதிகம் தான், இருந்தாலும் அந்த யூசேஜ் அந்த அளவுக்கு மிக அற்புதமாக இருக்கும். எனவே ஒரு அற்புதமான ஒரு பாலம் தான். இந்தியாவினுடைய பாலம் ஹிஸ்டரியில் இது ஒரு மணிமகுடம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன்.